Hi everyone, welcome my dear children. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ரெண்டு டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 to 50 ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து மூணாவது டாபிக் வந்தாச்சு. இந்த மூணாவது டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு 30 ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கான்செப்டை இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம நீட் அண்ட் JEE ரொம்ப சீரியஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறோம். ஐ ஹோப் யூ ஆர் ஸ்கெடியூலிங் இட் ப்ராப்பர்லி இல்லையா? ஸோ நம்மளுடைய நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிவார்டு வந்து நமக்கு சீக்கிரமே கிடச்சிடும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மோட்டிவேஷன் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், ஸோ நமக்கு மோட்டிவேஷன் எப்போல்லாம் இல்லாமல் இருக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எதனால் நீட் அண்ட் JEE கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திங்க் அபவுட் இட். ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா ஹவ் யூ வில் ஃபீல் ஹாப்பி. ஸோ திங்க் அபவுட் தட். ஸோ யூ வில் ஹாவ் மோட்டிவேஷன் அகெயின். ஸோ ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் தான். நமக்கு எல்லா நாளுமே சிறந்த நாள். எல்லா நாளுமே நம்ம சிறப்பாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அடுத்து இருக்கக்கூடிய நாட்களை வந்து நம்ம ரொம்பவும் ஒரு ஹாப்பியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எஸ், we came to the topic today. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், அதாவது NCERT சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் தாங்க. ஸோ லெக்சர் 3ல் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கான்செப்டாக நம்ம பார்க்குறோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு 30 ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் we are going to learn the topics. ஸோ எஸ், we came to the thing. ஸோ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆல்வேஸ் திங்க் இன் தட் வே. ஸோ பி ஹாப்பி டு லேர்ன் எவ்ரி திங். எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனுடைய கான்செப்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம ஜெனரலாக இப்போ நம்ம ரொம்ப பெருசாக டெப்த்தாக பார்க்க வேண்டாம். பட் ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஸோ பொதுவாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இன்னொரு சார்ஜில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இல்லையா? அப்போ ஒரு சார்ஜில் எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு படும்போது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சார்ஜில் ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். we can say that force which is equal to Q times E இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இங்கே வந்து முக்கியமான ரோலாக நம்ம பார்க்குறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். 1/4πε0 Q1 Q2 by R² அப்படின்றது நம்ம கூலும்ஸ் வந்து ரொம்ப அழகாக டிட்டர்மைன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அப்போ ஃபோர்ஸ் என்ன? 1/4πε0 Q1 Q2 by R² தாங்க. இப்போ இந்த Q இருக்குல்ல, இந்த Qவை நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ அது வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ், வாட் எவர் த சார்ஜ், கண்டிப்பாக ஒரு சார்ஜ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே இது Q2 அப்படின்னா இது Q1 தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ இந்த சார்ஜில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இந்த சார்ஜில் எஃபெக்ட் பண்ணுது. அப்போ லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் Q1. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த Q1ம் இந்த Q1 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வி ஹாவ் 1/4πε0. ஸோ Q ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா R². ஸோ திஸ் இஸ் அவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இது ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஒரு சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, ரைட்? அதை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக. அண்ட் அதே மாதிரி நம்ம கூலும்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 2 சார்ஜ் இருந்ததுன்னா அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம வந்து ஈஸியாக பயன்படுத்தியிருப்போம். எப்படி? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. இதே வந்து எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? வி யூஸ்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதே கான்செப்ட் தாங்க. இப்போது எனக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குது, மல்டிபிள் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் ஆஃப் சார்ஜஸும் ஒவ்வொரு சார்ஜஸுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஜஸ்ட் சி, இங்கே தான் வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம் Q0. ஸோ அதே மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் Q1 Q2 Q3 அண்ட் Q4 வந்து நமக்கு இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஹியர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது 1/4π Q/r² தான். அப்போது இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ணாமல் வி வில் பி டாக்கிங் அபவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இந்த சார்ஜு இதுக்கு மேலே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குது, இது எவ்வளோ கொடுக்குது, இது எவ்வளோ கொடுக்குது, ஸோ இது எவ்வளோ கொடுக்குது, ஓவரால் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன சொல்லலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ F1 ஃபஸ்ட்டு சார்ஜு பை Q0 டெஸ்ட் சார்ஜ், அண்ட் அதே மாதிரி F2 Q0, F3 Q0, F4 Q0. சிம்பிளாக முடிஞ்சது பாருங்கள் இல்லையா. ஸோ ஒவ்வொரு சார்ஜுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது ரெஸ்பெக்டிங் த டெஸ்ட் சார்ஜ். அப்போது இதை ரொம்ப அழகாக எழுதிடலாம். ஸோ நமக்கு இது என்ன தெரியும், 1/4πε0 Q/r² இல்லையா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ், செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அப்படின்னு சொல்லும்போது Q1/r², Q2/r², Q3/r², Q4/r². ரொம்ப சிம்பிளாக பை யூஸிங் சூப்பர் பொசிஷன் கான்செப்டை we can find the multiple charges electric field. அவ்வளோதான், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை பயன்படுத்தி as similar to கூலும் ஃபோர்ஸ், மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான். ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுங்க. அடுத்து இன்னொரு சிம்பிளான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருக்கணும். இதை நான் சொல்லும்போதே உங்களுக்கு இப்போ வந்திருக்கணும் மைண்டில். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியே போகும். இதே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ளே வரும் இல்லையா. ஸோ ரேடியலி அவுட்வேர்டு அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ், ரேடியலி இன்வேர்டு அப்படின்றது வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனில் கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தணும். முதல் விஷயம், இந்த இடத்துல என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிட்டிவ்க்கு ரேடியலி அவுட்வர்ட், நெகட்டிவ்க்கு ரேடியலி இன்வர்ட். அண்ட் அதே மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். லைக் சார்ஜஸ் வில் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து ஆல்வேஸ் ரைட், ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து எப்போவுமே கண்டினியூஸ் தாங்க. ஓகேவா, எப்போவுமே கண்டினியூஸ் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து எப்போவுமே கண்டினியூஸ் தான். அது எப்போ டிஸ்கண்டினியூவாக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு சார்ஜை மீட் பண்ணும்போது. அப்போது இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இது வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இதில் வந்து கட் ஆகிடும் இல்லையா. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் மீட்ஸ் தி அதர் சார்ஜ், அந்த ஒரு சார்ஜ் வந்து எப்போவுமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து கண்டினியூஸ் தான். சரிங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கர்வ்ஸ் வித்தவுட் பிரேக். நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ ரெண்டு சார்ஜஸ் வந்து நமக்கு சேரும்போது அந்த கர்வ்ஸ், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து ஒரு கர்வாக தான் நமக்கு இருக்கும், சிமிலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் க்ளோஸ்டு பாத். சரிங்களா. இது வந்து டு நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு பாத், டு நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப்புன்னு கூட சொல்லிக்கலாம். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி கிடையாது, இட் ஃபார்ம்ஸ் த க்ளோஸ்டு லூப். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ரைட் டு நாட் கோயின்சைடு, இது ரெண்டும் மீட் ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது, எப்போவுமே தனியாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. இதை நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா. அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து வில் நாட் ஹேவ் டூ டைரக்ஷன், ஒரே ஒரு டைரக்ஷன் தான் பாசிபிள். ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்போவுமே இன்டர்செக்டே ஆகாது அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்குறோம். அண்ட் அதே மாதிரி வி டிட்டர்மைன் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்படின்னா பை த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். சரியா, அதாவது டென்சிட்டின்னு சொல்லுவோம். எப்படி சிம்பிளாக சொல்லலாமே, இப்போ நமக்கு வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு சார்ஜஸ் வந்து இப்படி வெளியே போகுது. சரியா, எனக்கு இப்படி சார்ஜஸ் வந்து
வெளியே போகுது, இங்கேயும் அதே மாதிரி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன். ஓகே, அதே பார்ட்டை இங்கே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 3 லைன் வந்து கனெக்ட் ஆகுது, எனக்கு இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. அப்போது எனக்கு சார்ஜுக்கு பக்கத்தில் என்னுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, சார்ஜ்லேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது என்னுடைய டென்சிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி டிட்டர்மைன்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5வது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து ஆல்வேஸ் நார்மல் டு த சர்ஃபேஸுங்க. ஆல்வேஸ் நார்மல் டு சர்ஃபேஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி தான் பர்பண்டிகுலராக தான் போகும். ஓகே, இப்படின்னா இப்படி தான் பர்பண்டிகுலர். எனக்கு இந்த இடத்துல இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, ரைட்? ஸோ இது வந்து இன்க்ளைன்ட் இல்லையா, இப்படி இருக்காது. ஆல்வேஸ் இட் வில் பி நார்மல், 90 டிகிரியில் தான் எப்போவுமே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ அடுத்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்க. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும், அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் சிமிலர், ரைட்? ஸோ நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் இந்த இடத்துல நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸை பயன்படுத்த போகிறோம். ஓகே, ஸ்கேலார் ப்ராடக்டை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். அப்போ என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். அதாவது என்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா, ரைட்? ஸோ அது வந்து நார்மலாக தான் எப்போவுமே இருக்கும். ஒரு சர்ஃபேஸில் அது எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக வந்ததுன்னா எனக்கு என்ன ஆகிடும், 0. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0. இதே வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுடைய ஆங்கிள், அதாவது நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஆங்கிள் என்ன, 0 டிகிரி. ஸோ ஐ வில் ஹேவ் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரி. ஸோ 90 டிகிரின்னு சொல்லும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 தான். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு டோர் அப்படின்னு வச்சுப்போம், சரியா? இது டோரு. இங்கே மேலே வந்து ஒருத்தர் இருக்கார், இவர் வந்து தண்ணி ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றும்போது என்ன ஆகும், தண்ணி இப்படி தான் போகும் இல்லையா, இப்படி தான் வரும். தண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் சைடில் வருமா, விச் மீன் எனக்கு தண்ணி இப்படி வருமா, நல்லா பாருங்கள். எனக்கு அவர் ஊற்றுற தண்ணி இப்படி வந்து இப்படி உள்ளே வருமா, கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ அந்த தண்ணி வந்து இப்படி தான் நேராக தான் வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இதுதான் ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர் வந்து சர்ஃபேஸுக்கு எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஈவன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தண்ணி வந்து இப்படி நேராக இப்படி வருது. ஸோ இங்கே வந்து 90 டிகிரி. தண்ணி எதனா உள்ளே போகுதா, சுத்தமாக போகலை. அப்போ தண்ணியே போகலை. அப்போ என்ன அது, மினிமம், ரைட்? அப்போ தண்ணி எப்போ போகும், நான் வந்து இந்த இடத்துல இருந்து தண்ணியை இப்படி அடித்தா மட்டும்தான் உள்ளே போகும். அப்போது இந்த நார்மலுக்கும் இதுக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது, 0 டிகிரி. அப்போ 0 டிகிரி இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் வந்து உள்ளே போகுது. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டுங்க, சரிங்களா? பேசிக்கான ஒரு கான்செப்ட். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த காஸ்லா கான்செப்டை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த காஸ்லால் வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு சர்ஃபேஸு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் இருந்தது அப்படின்னா வாட் வில் பி த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ ஃபார் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய சிம்பிளான கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், வி ஆர் மூவிங் டு த ப்ராப்ளம் நவ். ஸோ இதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸை இப்போ நம்ம புரிஞ்சிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்க, நல்லா கவனித்து பாருங்கள். எலக்ட்ரிக்கல் as well as, okay, electrical as well as gravitational effects. Okay, electrical as well as gravitational effects can be thought to be caused by fields. Which of the following is true of an electrical or gravitational field? அப்போ எதுக்கு வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வந்து கரெக்டான விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். The electric, அதாவது the field concept is often used to describe contact force. அப்படியா, எப்போவுமே வா
அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் தான் சொல்லுது, அதாவது அட்ராக்ஷன் தான். நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல அட்ராக்ஷனும் வரும் ப்ளஸ் எனக்கு வந்து ரிப்பல்ஷனும் வரும். சரி, ஓகே, வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் கொஷினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல 1 by 1 நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ரெண்டாவது பாருங்களேன், கிராவிடேஷனல் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஸ்பேஸ் அரவுண்ட் அன் ஆப்ஜெக்ட். அது வந்து அதாவது இன்னொரு சார்ஜு இல்லை இன்னொரு மாஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது ஃபால்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து பாசிபிள்ங்க, இட் ஆல்வேஸ் பாசிபிள். அந்த இடத்துல வந்து இன்னொரு சார்ஜ் இல்லைனாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக இல்லை. அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்குது. அப்போ we cannot choose ஆப்ஷன் பி. அண்ட் அதே சமயத்தில் ஆப்ஷன் ஏ கூட நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா the field concept is often used to describe contact force. நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு வந்து ரிப்பல்ஷனும் பாசிபிள். ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் ப்ளஸ் ரிப்பல்ஷன், கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சிக்கு வருவோம். ஃபீல்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் த்ரூ அ டிஸ்டன்ஸ். இல்லையா? இது கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பதிலாக தான் இருக்குது, நம்ம பார்க்கலாம். தெர் இஸ் நோ வே டு வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபீல்ட் சின்ஸ் இஸ் ஜஸ்ட் த கான்செப்ட். நோ, இதுவும் பாசிபிள் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போது நம்ம ஆப்ஷன் சியை தான் சரியான விடையை எடுக்கலாம். அப்போது ஃபீல்டு எதுக்கு? ஒரு சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. நம்ம படிச்சிருக்கிறோம் பாருங்கள், ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Q டைம்ஸ் E இல்லையா? அப்போ ஃபீல்டு ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் த்ரூ அ டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ கூலும்ஸ் லாவும் சரி, கிராவிடேஷன் லாவும் இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. பொறுமையாக பாருங்கள், சிம்பிளான கான்செப்ட் தான், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ எஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் எப்படி இருக்குது? இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸா, இல்லை கண்டினியூஸ் இஃப் தேர் இஸ் நோ சார்ஜ் அட் தட் பாயிண்ட்டா, டிஸ்கண்டினியூஸ் இஃப் தேர் இஸ் அ சார்ஜ் அட் தட் பாயிண்ட்டா, இல்லை போத் ஆப்ஷன் பி அண்ட் சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து ஆல்வேஸ் கண்டினியூஸ், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்து பாருங்களேன், கண்டினியூஸ் இஃப் தெர் இஸ் நோ சார்ஜ் அட் தட் பாயிண்ட். அப்போது இந்த ஏவும் பியும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? ஆனால் இந்த ஏ என்ன சொல்லுதுன்னா எப்போவுமே கண்டினியூஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது இன்னொரு சார்ஜை மீட் பண்ணும்போது அந்த சார்ஜுக்குள்ளே மிங்கிள் ஆகிடும். அப்போ இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். இதை தான் நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஆல்வேஸ் கண்டினியூஸ்ன்னு சொல்ல முடியாது. இஃப் இட் மீட்ஸ் தி அதர் சார்ஜ் அது வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். இப்போ ஆப்ஷன் பியை பாருங்களேன், கண்டினியூஸ் இஃப் தேர் இஸ் நோ சார்ஜ் அட் தட் பாயிண்ட். எஸ், கரெக்ட் இல்லையா? இது கரெக்ட். அடுத்து பாருங்கள், டிஸ்கண்டினியூஸ் இஃப் தேர் இஸ் நோ சார்ஜ் அட் தட் பாயிண்ட். ஆமாம் தானே? இஃப் தேர் இஸ் அட் சார்ஜ். இப்போ இங்கே நோ சார்ஜ்னா கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ்னா தேர் இஸ் அ சார்ஜ்னு அர்த்தம். அப்போது வி கேன் சூஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அப்போது ஆப்ஷன் பியும் சரியான பதில், ஆப்ஷன் சியும் சரியான பதில் தான். அதனால் ஆப்ஷன் டியை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டை தான், நீங்கள் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். இது பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ வாட் வி நோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். இதை நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா, டைமென்ஷனல் வேல்யூவை நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்றதை நம்ம பேசியிருப்போம். ஸோ மாஸு, லென்த்து, டைம்ன்றது ஜென்ரலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வேல்யூ இல்லையா? ஸோ மாஸ், லென்த் அண்ட் டைம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்குப்பா, அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். வாட் வி நோ, ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். அப்போது இந்த இடத்துல அக்சலரேஷன் அப்படின்றது வெலாசிட்டி பை டைம். அதே மாதிரி வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போது அப்படி ஒவ்வொன்றா நம்ம பயன்படுத்துவோம். வெலாசிட்டி என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன? லென்த்து தான், எல். டைம் என்ன? டி. கரெக்டாக? இதுதான் இப்போது வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை இந்த அக்சலரேஷனில் நான் பயன்படுத்த போகிறேன். அப்போது வெலாசிட்டி என்ன? எல் பை டி. அண்ட் இந்த டி இருக்கா,
அந்த டீயை நான் அப்படியே எழுதிட்டேன். அப்போ அக்சலரேஷன் என்ன? எல் டி டு த பவர் -2 தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது என்ன? ஃபோர்ஸ் என்ன? மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். அப்போ மாஸ் என்ன? எம் தான். அக்சலரேஷனை எல் டி டு த பவர் -2. அப்போ ஃபோர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இது என்ன? சார்ஜ். வாட் வி ஹாவ் I equal to Q by T. அப்போ இந்த இடத்துல Q equal to what? I times T. I என்றது என்ன? அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா it is nothing but ampere and time பார்த்தீங்கன்னா T தான். அப்போ ATன்றது சார்ஜ். அப்போ இது அப்படியே எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to force per unit charge. ஃபோர்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள். M L T to the power -2. Q பார்த்தீங்கன்னா AT அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? M L T, இந்த இது மேலே போயிடுச்சுன்னா -1, ஸோ -3A. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எதனா நமக்கு இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். இந்த A வந்து மேலே போயிடுச்சுன்னா -1 அஃப்கோர்ஸ், ரைட். ஸோ வி ஹாவ் த கரெக்ட் ஆப்ஷன் டு பி சி. சி தான் நமக்கு வந்து சரியான விடையாக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? ரைட். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா we have if the charge on an object is doubled. இப்போ ஒரு சார்ஜ் வந்து டபுள் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஆஃப் ஆகுமா, இல்லை டபுள் ஆகுமா, இல்லை அதே மாதிரி இருக்குமா, இல்லை 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அண்ட் அதே மாதிரி 1/4πε0 Q by R² நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகுது? இஃப் த சார்ஜ் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் டபுள்டு, இது வந்து டபுள் ஆகிடுச்சுன்னா இப்போ நீங்களே சொல்லுங்கள் இதனுடைய விடை என்னது? இது டபுள் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகிடும்? இதுவும் டபுள் தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடையாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் இல்லையா? கொஞ்சம் அப்படியே எனர்ஜெட்டிக்காக கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யூ கேன் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, கொஞ்சம் வேகமாக கூட நீங்கள் செஷனை வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் 2.25 நியூட்டன். ரைட். அப்போ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ என்ன கேட்குறாங்க, ஆக்ஸ் ஆன் அ சார்ஜ் 15 × 10⁻⁻⁴ கூலும். அப்போ அது என்ன? அது சார்ஜ். கரெக்டாக ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் இஸ் தென். ரைட். ஸோ கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேட்டாவை தான் நம்ம வந்து முதல்ல பயன்படுத்தணும். கிவன் டேட்டா என்னன்னு பாருங்களேன். ஃபோர்ஸ் வந்து 2.25 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சார்ஜினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 × 10⁻⁻⁴ கூலும் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன? ஜென்ரலாக ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஃபோர்ஸ் என்ன? 2.25. சார்ஜ் என்ன? 15 × 10⁻⁻⁴. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கா? யூ ஜஸ்ட் டூ தி கேல்குலேஷன். நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 10⁻³ நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு வரும். அண்ட் வி கேன் ஆல்சோ ரீப்ளேஸ் தட் அஸ் 1500 நியூட்டன் பர் கூலும். ஸோ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடையாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். அ கண்டக்டிங் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ஓகே, அ கண்டக்டிங் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் ஹேஸ் அன் அன்னோன் சார்ஜ். ஏதோ ஒரு சார்ஜ் இருக்குங்க, ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியருடைய ரேடியஸ் 10 சென்டிமீட்டரு. ஆனால் அந்த ஸ்பியருக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன். இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட், எலக்ட்ரிக் ஃபீல்டு 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 1.5 × 10⁻³ நியூட்டன் பர் கூலம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆப்ஜெக்டுடைய ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆப்ஜெக்டிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரேடியலி இன்வேர்டு, யூ ஹேவ் டு நோட் திஸ் திங், ரைட், ரேடியலி இன்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியலி இன்வேர்டுனா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? ரேடியலி இன்வெர்ட் நெகட்டிவ் சார்ஜ். ரொம்ப சிம்பிளாக தெளிவாக கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த நெட் சார்ஜ்? அப்போது டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் வாட்
அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ given data, ரைட். ஸோ given data என்ன சொல்லுது? given data radius of the sphere வந்து 10 into 10 to the power minus 2 மீட்டர்னு சொல்லுது. ஏன்னா சென்டிமீட்டரை நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10 to the power minus 2ன்னு நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் என்ன சொல்லியிருக்காங்க? 20 சென்டிமீட்டர். அப்போ 20 into 10 to the power minus 2 மீட்டர். இதுவும் நமக்கு கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, அதுவும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 1.5 இல்லையா? 1.5 10 to the power 3 Newton per coulomb. Since this is negative radially inward, so இதை வந்து நான் மைனஸ் அப்படின்னு நான் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்கேன். இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த நெட் சார்ஜ்? Q என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் Q? Q வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பயன்படுத்தலாம். we have a general formula, electric field which is equal to 1/4 pi epsilon naught Q by R square. அப்போ இந்த இடத்துல நமக்கு இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், இதோடைய வேல்யூவை நமக்கு தெரியும். என்னது? 20 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? Q தான் கேட்குறாங்க. அப்போ Q மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும்? எனக்கு பார்த்தீங்கன்னா E which is multiply by 4 pi epsilon naught into R square. இதோடைய வேல்யூ என்னது? இதோடைய வேல்யூ என்னென்னா 1/4 pi epsilon naught தான் 9 into 10 to the power 9 அப்படின்னு இருக்குது. இது வந்து அப்படி ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ 1/9 into 10 to the power 9 தான் இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ. ரெசிப்ரோக்கலில் இருக்குது இல்லையா? அப்போ we can write Q which is equal to ஈனுடைய வேல்யூ என்னப்பா? கேள்வியில் கொடுத்துருக்குறாங்களே, என்ன கொடுத்துருக்காங்க? -1.5 10 to the power 3 நியூட்டன் பர் கூலம் இன்ட்டு இது என்னது? இது வந்து நமக்கு டிவிஷனில் வரப்போகுது. அண்ட் ஆருடைய வேல்யூ என்ன? 20 சென்டிமீட்டரு. அப்போ 20 அப்படின்றது 20 into 10 to the power minus 2 the whole square. இல்லைன்னா அது ரெண்டு முறை கூட நீங்கள் எழுதிக்கலாம். டிவைடட் பை 9 into 10 to the power 9ங்க. அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி எக்ஸாக்ட் வேல்யூ. அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கே. அப்போ இதை நீங்கள் வந்து ஈஸியாக பயன்படுத்திடலாம். அப்போ இது என்ன ஆகிடும்? எனக்கு 10 to the power -4ன்னு இருக்கும். இது வந்து +3ன்னு இருக்குது. இது மேலே போயிடுச்சுன்னா -9ன்னு வந்துடும். அப்போ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது? 13 வருது. இதோடு இது சேர்த்திங்கன்னா என்ன ஆகிடுச்சு? -13 +3 வந்து which is equal to 10. அப்போ எனக்கு பவர் டம் வந்து 10 to the power 10 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. யூ ஜஸ்ட் சால்வ் திஸ் சிம்பிள் திங். அப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் டு கெட். அப்போ அந்த வேல்யூவை நீங்கள் வந்து இங்கே பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சிம்பிள் கேல்குலேஷன். யூ இட் செல்ஃப் டூ அண்ட் கெட் தி ஆன்சர். அந்த வீடியோவை அந்த ஆன்சரை இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரைட். ஸோ இது வந்து அடுத்த கேள்வி. இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன கேட்குறாங்க? அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ், அதனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அ சார்ஜும் கொடுத்துருக்குறாங்க. இஸ் த்ரோன் அட் அ ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் per second அகெயின்ஸ்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது என்கிட்ட ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகேவா? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ அந்த சார்ஜ் வந்து 5 மைக்ரோ கூலும். இந்த சார்ஜ் வந்து இட் ஹேஸ் அ மாஸ் ஆல்சோ. மாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 10 to the power -3 kgன்னு அதனுடைய எடை இருக்குது. அதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 5 மைக்ரோ கூலும்னு இருக்குது. இதை நான் வேகமாக த்ரோ பண்ணுறேன். இதனுடைய வேகம் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்பீடு இல்லையா, இதனுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 20 மீட்டர் per second. ஓகே, எப்படி த்ரோ பண்ணுறேன்? அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் நான் த்ரோ பண்ணுறேன். அப்போ திஸ் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 2 into 10 to the power 5 நியூட்டன் per கூலும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் த்ரோ பண்ணுறேன். என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் இட் ட்ராவல் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட் மொமெண்டரிலி. அப்போ அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எவ்வளோ தூரம் கடந்து போகும்னு கேட்குறாங்க. இல்லை அதே இடத்துல நின்றுமா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக வர்றதுனால அதே இடத்துல நின்றுமா, இல்லை அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்கான ஒரு சப்ஸ்டியூஷன்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன், ஆப்வியஸ்லி யூ வில் நோ அபவுட் தட். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி
ரைட். அதுக்கு முன்னாடி we will use the ஃபார்முலா ஃபஸ்ட்டு. ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லுது, நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது சார், 3 ஈக்குவேஷன் இருக்குது. அந்த 3ல் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இந்த இடத்துல பயன்படுத்தலாம். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு டைம் கொடுக்கல. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி அதனுடைய ஈக்குவேஷனை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். அதாவது 2as ஈக்குவல் டு v² மைனஸ் u². இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதுலேயே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் இஸ் 0. அப்போ நமக்கு இந்த வெலாசிட்டி தான் நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க, 20 m/s. நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் எஸ் தேவை. அப்போ எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு v² பை 2a. இது தாங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது v² நமக்கு தெரியும், 2 தெரியுது, கான்ஸ்டன்ட் தான். ஏ அடப்பாவீங்களா, ஏ தான் தெரியல. அப்போ ஏக்கு நம்ம என்ன பண்ணலாம், we have a general formula. ஜென்ரலான ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன இருக்குது, நமக்கு எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு q டைம்ஸ் இ அப்படின்னும் நமக்கு தெரியும். ஓகே, அப்போது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டா. அப்போ அக்சலரேஷன் அப்படின்றது என்ன, ஃபோர்ஸ் பை மாஸ். சிம்பிளாக முடிஞ்சதுங்க. அப்போது இதை வச்சு நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், க்யூனுடைய வேல்யூ நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்களா, அஃப்கோர்ஸ் 5 மைக்ரோகூலும். அப்போ 5 × 10⁻⁻6. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 × 10⁻5. அப்படி தாராளமாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 1 நியூட்டன். அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து என்ன ஆகிடுச்சு, 10, ரைட்டா. ஸோ இது என்ன ஆகிடுச்சு, 10⁻−1. அப்போ 10 10⁻−1 என்னது, மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரப்போகுது. ஸோ 1 நியூட்டன் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ அக்சலரேஷன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே. 1 டிவைடட் பை மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10⁻−3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேலே போயிடுச்சுன்னா 10⁻+3 மாறிடும். அப்போ இதுதான் வந்து அக்சலரேஷன். அப்போ m/s². அப்போ அக்சலரேஷனை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் சிம்பிள். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு v என்ன, 20 m/s சார், 20² இல்லையா. அப்போது 20 × 20, ஏன்னா v² அப்படின்றதுனால 2 × 10⁻3. சிம்பிளாக முடிஞ்சதா. அப்போ இங்கேருந்து நம்ம 2 டெசிமல் எடுக்கலாம், 1 2, கரெக்ட். அப்போ எனக்கு இங்கே ஒரு 10 மட்டும் இருக்கும். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு, கரெக்டாக. அப்போ எனக்கு என்ன இருக்குது, 2/10 இருக்குது. அப்போ 2/10 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ நோ தட் 1/5. ஸோ அந்த 1/5 மறுபடியும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2/10 இருக்குது. அதை பண்ணிங்கன்னா 1/5. 1 / 5 நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், 0.25 மீட்டர். ஸோ அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து, அதாவது அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து 0.2 மீட்டர் தான் ட்ராவல் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸு, அவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதனால் ட்ராவல் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் மூவிங் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கனால இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இட் கேன் கவர் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு சிம்பிளான கான்செப்ட் தாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அண்ட் எலக்ட்ரான் இனிஷியலி அட் ரெஸ்ட், அப்போது u = 0 அட் அ டிஸ்டன்ஸ் வந்து 1.5 சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது 1.5 சென்டிமீட்டரு. அப்போ 10⁻−2 மீட்டர். சிம்பிள் இல்லையா, ரொம்ப சிம்பிள். இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட், ரைட். ஸோ E which is equal to what, 2 × 10⁴ நியூட்டன் பர் கூலும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது பாருங்கள். என்ன கேட்குறாங்க, த டைம் டேக்கன் பை த எலக்ட்ரான் டு ஃபால் திஸ் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் இங்கே வந்து நமக்கு தெளிவாக கேட்குறாங்க. இதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு இல்லையா. அப்போது ஐ எம் கோயிங் டு யூஸ் த சேம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் விச் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த டைம். ஸோ வாட் வி ஹாவ், எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ut + 1/2 at². இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் என்ன சொல்லிடலாம், இதிலிருந்தே நமக்கு இது 0ன்னு சொல்லிடலாம். அப்போ we have s which is equal to 1/2 at². நமக்கு என்ன கேட்குறாங்க, டைம். சி
the time taken by the electron to fall this distance. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் 1.5 10 to the power -2 மீட்டர் கடந்து போகிறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ we can interchange the formula. அப்போது டீயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், மற்றதில் அப்படி கொண்டு போயிடுங்க. என்ன ஆகிடும், எனக்கு வந்து 2s divided by a. கரெக்டாக we need t. அப்போது t which is equal to root over 2s by a. அப்போ இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பயன்படுத்த போகிறோம். எஸ் வந்து கேள்வியில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அக்சலரேஷன் தெரியுமா, தெரியாது. அப்போ அக்சலரேஷனுக்கு we are going to use the same formula, f equal to a, right? a which is equal to f by m. f கொடுத்துருக்காங்களா, have they given the f? no. ஆனால் fக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கூட பயன்படுத்தலாம். it depends upon the question, you have to think very sharply. ஓகே, ஸோ இது ஆப்ஷன் இல்லை, இன்னொரு ஆப்ஷன் என்ன, QE தான் ஃபோர்ஸு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து கான்செப்டை கொஞ்சம் டெப்த்தாக நம்ம சொல்கிறது. அப்போ Q அப்படின்றது நமக்கு தெரியும், Q கேள்வியில் கொடுத்துருக்காங்களா, டு தே கிவ் Q அப்படின்றது வந்து அந்த சார்ஜினுடைய வேல்யூ. இது என்னதுங்க, இது எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானுடைய வேல்யூ என்ன, 1.6 10 to the power -19. வெரி குட். தென் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேள்வியில் கொடுத்துருக்கு 2 into 10 to the power 4. செம்மங்க, ரைட். டிவைடட் பை மாஸ், என்ன மாஸுங்க, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். வி நோ த மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஆப்வியஸ்லி, இல்லையா. ஸோ 9.1 10 to the power -31. ஸோ யூ ஜஸ்ட் சால்வ் திஸ், சரிங்களா. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஒன் வேல்யூ. இல்லை இந்த டேர்மை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ எப்படி சொல்லலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், ரைட். ரொம்ப சிம்பிளாக we have t which is equal to root over 2s by a. கரெக்டா, root over 2 s என்னங்க 1.5 10 to the power -2 divided by a என்ன, இதுதான். இது வந்து நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1.6 10 to the power -19 into 2 into 10 to the power 4 divided by 9.1 இருக்கும். ஸோ அது மேலே போய்டும், இங்கே வந்துடும் 9.1 10 to the power -31. சரியா, ரொம்ப சிம்பிளாக இருக்கா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இதை நான் வந்து இங்கே அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரேன். அதே ரூட் ஓவர் நான் பெருசாக போடுறேன். இந்த 2 into 1.5 பார்த்தீங்கன்னா 3 தாங்க. 3 into 9.1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 27.3. அண்ட் அதே மாதிரி இந்த பவர் டேர்ம் இங்கே -31, இங்கே -2 which is nothing but 10 to the power என்னது -33. தெளிவாக தெரிஞ்சது. then divided by 1.6 into 2 பார்த்தீங்கன்னா you know that it is nothing but 3.2 இங்கே -19 இருக்குது, இங்கே +4 இருக்குது. தென் அப்போ எதுனா ஆகிடும் -15 மாறிடும், கரெக்டுங்களா, ரைட்டு. ஸோ இதுவும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது. அப்போ இது அப்படியே மேலே கொண்டு போய்ட்டு என்ன ஆகிடும் +15 மாறிடும். அப்போது 33ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளோ, ரைட். ஸோ வாட் கம்ஸ் 33ல் 15 போயிடுச்சுன்னா we have 33 - 15 which is equal to 18 வரும். அதை அப்படியே ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா இட் பிகம்ஸ் 9 இல்லையா. அப்போது எனக்கு இதை சப்ராக்ட் பண்ணோன்னா -18 வருது. அது ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் 10 to the power -9. அப்போ ரூட் ஓவருக்குள்ளே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 27.3 divided by 3.2. சரியா, இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். when you solve this you can add, multiply and divide by 10 so that the calculation will become very easy. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது you will get the value to be root over 8.531. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் த ஷார்ட்கட் மெத்தட் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நம்பர், எந்த நம்பராக இருந்தாலும் சரி ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம். உங்களுக்கே தெரியும் அந்த லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ லாங் டிவிஷன் மெத்தடை பயன்படுத்தி ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வேல்யூ. அப்போ இந்த இடத்துல when you find you will get the value to be 2.9 and இந்த 10 to the power -19 இருக்குது. ஸோ this is nothing but time, so seconds அப்படி நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ this is the final value. அப்போ நமக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி இல்லையா. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடையாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான பதில். புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது ரொம்ப ஈஸியான ஒரு
ப்ராப்ளம் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்களேன், the electric field that can balance a charged particle of mass 3.2 into 10 to the power minus 27 kg. Okay, the electric field that can balance a charged particle of mass 3.2. ஓகே, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதனுடைய சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெளிவாக தெரிஞ்சிடும். ரைட், ஸோ சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் இல்லையா. ஸோ மாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் மாஸ், எடை இல்லையா. எஸ், ஸோ லெட் மீ ரைட் ஹியர் இட் செல்ஃப் மாஸ், ரைட்டா. ஸோ மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3.2 10 to the power minus 27 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ தட் கேன் பி பேலன்ஸ்டு. அப்போ பேலன்ஸ்டாக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. ரைட், ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ பாருங்கள், அந்த சார்ஜினுடைய வேல்யூவை நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. 1.6 10 to the power minus 19 அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட்டா, ஸோ minus 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படியே பேலன்ஸ்டாக நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஜஸ்ட் கன்சிடர், சப்போஸ் இஃப் இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து மேலே போகணும், மேலே போய் இங்கே அட்ராக்ட் ஆகிடும், கரெக்டாக அட்ராக்ட் ஆகியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்படியே பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும், கரெக்ட். அப்போ தான் இட் வில் பி இன் பேலன்ஸ்டு ஸ்டேட். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ், கரெக்டாக. அப்போ இட் ஷுட் பி பேலன்ஸ்டு. ஸோ கிராவிடேஷனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், 9.8 10 to the power 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி உடைய வேல்யூ. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே எப்படி இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன, நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். எஃப் தெரியுமா, எஃப்ன்றது என்ன, ஃபோர்ஸுங்க. இங்கே என்ன ஃபோர்ஸ் வருது, கண்டிப்பாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸு பை கியூன்றது அந்த சார்ஜ். அப்போ இங்கே பாருங்கள், மாஸ் வந்து கேள்வியிலே கொடுத்துருக்குறாங்க 3.2 10 to the power minus 27. ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் பர் செகண்ட். கியூன்றது என்ன, 1.6 10 to the power minus 19. எல்லாமே கொடுத்தாச்சுங்க, எல்லாமே கொடுத்தாச்சு. யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ அண்ட் யூ வில் கெட் 19.6 10 to the power minus 8 நியூட்டன் பர் கூலும். அப்போ நமக்கு சரியான விடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எஃப் பை கியூ அப்படின்னு தெரியும். ப்ரீவியஸ் ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல நம்ம கியூஇ அப்படின்னு நம்ம பயன்படுத்தியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எம்ஜின்னு பயன்படுத்துகிறோம். ரைட், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷின். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். அதுக்கு தான் நான் சொல்கிறது, சரியா. நீங்கள் கேள்வியை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து யூ கேன் சால்வ் எவ்ரி திங். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோர்ஸை ஐ கேன் ஆல்சோ ரெப்ரசன்ட் எம் டைம்ஸ் ஏ. பாருங்கள், 3 விதமாக ஐ கேன் ரெப்ரசன்ட். ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான், பிகாஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான். ரைட், ஸோ இங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா. ஸோ இதுதான், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. என்ன கேட்குறாங்க, an oil drop of 10 excess electrons. 10 இல்லையா, நம்பர்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, 10. அப்போது an oil drop of 10 excess electron is held stationary. Okay, is held stationary under a constant electric field of கொடுத்துருக்குறாங்க in Millikan oil drop experiment. ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் வால்யூமில் அந்த ஆட்டம் அப்படின்ற சாப்டரில் இதை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அதனுடைய டென்சிட்டி பார்த்திங்கன்னா 1.6, அதாவது 1.26 கிராம் சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் இல்லையா.
ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க இல்லையா? ஒரு ஆயில் ட்ராப்பை ஸோ நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா 10ங்க. ஓகே, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துருக்குறாங்க, டென்சிட்டி கொடுத்துருக்குறாங்க, சார்ஜ் வந்து வி நோ தட் கேள்வியிலே கொடுத்துருக்கு 1.6 10⁻⁻19 கூலும். ஜியுடைய வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எல்லாமே கொடுத்தாச்சு. The only thing is we need to find the radius. ரேடியஸ் என்னவா இருக்கும்? அப்போது இந்த கேள்வியிலேருந்து we can find electric field சிம்பிளாக 3.65 10⁻⁴ நியூட்டன் பர் கூலும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதனுடைய டென்சிட்டி ரோ which is equal to 1.26 கிராம் சென்டிமீட்டர் கியூபு. ஸோ இதை வந்து ஆனால் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். கிராமை வந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் ஆட் 10⁻³ ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பை மீட்டர் சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஐ கேன் ரைட் தட் இஸ் 10⁻². ஸோ இது வந்து கீழே இருக்குது இல்லையா? அப்போ 10⁻⁻6ன்னு அர்த்தம். புரிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிள். இது நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? கரெக்டாக இப்படி தானே எழுதலாம். அப்போ இதை வந்து நான் என்ன சொல்லிட்டேன், கியூப் இருக்குது, அப்போ 10⁻⁻² தான் எழுதணும். ரைட், இங்கே -3 இருக்குது, அப்போது -2 and -3. ரைட், ஸோ தட் பிகம்ஸ் -6 ஸ்கொயர் த கியூப் ரூட். கியூப் ஓகேவா? கியூப். ஐம் நாட் மல்டிப்ளைங், இட் இஸ் கியூப். ரைட்டா. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராம் வந்து கிலோகிராமாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1.26 தென் 10⁻³ கரெக்டாக 10⁻³ kg மீட்டர் -3 ஓகேவா? கியூப் இல்லையா? ஸோ -3. அப்போ 1.26 10⁻³ kg மீட்டர் ⁻⁻3. சிம்பிளாக புரிஞ்சது. கொஞ்சம் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதை ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து they have given 1.6 10⁻⁻19 கூலும். அண்ட் take g which is equal to 9.8 meter per second square. acceleration due to gravity நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரேடியஸ்? ஸோ இது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஒரு கான்செப்டை படிச்சிருப்போம், டெர்மினல் வெலாசிட்டி. ரைட், டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம படிச்சிருப்போம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேடியஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்சிட்டி. எல்லாமே வந்து இங்கே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து பயன்படுத்த போகிறேன். இங்கே ஒரு வேர்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா அட் ரெஸ்ட்னு அர்த்தம். அப்போ அப்படியே இருக்குது. அப்போது என்ன சொல்லலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிராவிடேஷனல் ஃபீல்டும் சேம், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இங்கே நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ஐ எம் கோயிங் டு யூஸ் த மெத்தட், ஜஸ்ட் அப்சர்வ் வாட் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. we can say that weight of அந்த droplet கரெக்டா? droplet which is equal to force due to எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷன், அதாவது அந்த ட்ராப்ஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்க முடியும். ஸோ இது டெர்மினல் வெலாசிட்டியில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் 4/3 πr³ ρg. ஓகே, ஸோ வால்யூம். ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? F/Q எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? we can write this as QE/Q அப்படின்னு கூட நம்ம இங்கே பயன்படுத்தலாம். கரெக்டாக? ஆர் சிம்பிளாக we can write the force to be Q times E. கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஃபோர்ஸ் தானே, அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? Q times E. இந்த Qவை I can represent that as N times E in the capital E. இது என்ன குவான்டைசேஷனில் நம்ம படிச்சிருக்கிறோம்? Q which is equal to N times E அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அப்போ இது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுவும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. we need R. அப்போ ரேடியஸ், அப்போ R³ which is equal to NEEA. ஸோ என்ன ஆகுது? இதெல்லாம் அந்த பக்கம் போகுது. ரைட்டா? ஸோ அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? எல்லாமே எப்படி இருக்குது? இந்த 3 மட்டும் மேலே போகுமே தவிர மற்ற எல்லாமே கீழே வந்துடும்.
அப்போ 4 pi rho g. கரெக்டா? எல்லாமே கீழே வந்துருச்சா? இப்போ just substitute the value. என்னன்றது என்ன? numbers which is nothing but 10 oil drop. E என்றது 1.6 10 to the power minus 19. E என்றது electric field 3.65 10 to the power 4 அப்படின்னு சொல்லியிருக்கு, and multiply by அந்த constant 3 divided by 4 into 3.14 into rho உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ கேள்விலேயே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? வாட் இஸ் ரோ? ரோன்றது அதனுடைய டென்சிட்டி 1.6 10 to the power 3 அப்படி நம்ம பார்த்தோம். அண்ட் g அப்படின்றது gravity which is nothing but 9.8. So you just substitute, you will get the value to be 1.04 10 to the power minus 6 meter அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். Okay, normal calculation you just do. Okay, practice it. Once you practice, everything becomes very easy. You can even round off the thing also. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த ப்ராப்ளம். ஸோ அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். த ட்ராக்ஸ் ஆஃப் 3 சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகே, த ட்ராக்ஸ் ஆஃப் 3 சார்ஜ்டு பார்ட்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க டயக்ராமில். இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஓகே, இன் அ uniform electrostatic field as shown in the figure. Correct? Yes. So என்ன கேக்குறாங்க, which particle has the highest charge to mass ratio? Okay, so எதுக்கு வந்து அதிகமா இருக்கு? நீங்களே சொல்லுங்க, எதுக்கு வந்து அதிகமா இருக்கு? Which is the highest density charge? பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். வெரி சிம்பிள். பாருங்கள், இந்த இதுக்கும் அந்த டீவியேஷன் பாருங்களேன். இது பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட். வி ஜஸ்ட் கன்சிடர் த மாஸ் ரேஷியோ. இது பெண்ட் ஆகிறதையும் இது பாருங்களேன் நல்ல பெண்டாக இருக்குது. ரைட். அப்போ இதனுடைய டென்சிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஹை சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. ஸோ நமக்கு விடை என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் சி தான் இதுக்கு வந்து சரியான விடையாக இருக்குது. ஓகேவா? ஸோ சார்ஜ் சி தான் வந்து ஹையஸ்ட் சார்ஜ். ஓகேவா? அதனால தான், ஏன்னா அதுதான் வந்து அதிகமான சார்ஜ் இருக்கிறனால தான் நல்லா பெண்ட் ஆகுது. விச் இஸ் பாசிட்டிவ் தான், அதில் சந்தேகமே கிடையாது. பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு பக்கத்தில் வரும். சி வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஏ அண்ட் பி வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஆஃப்கோர்ஸ் அதில் டவுட் இல்லை. ஆனால் ஏபியை விட சி வந்து அதிகமாக பெண்டாக இருக்குது. வாட் இட் ஷோஸ், இட் ஹஸ் த ஹை சார்ஜ். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி, அதாவது இந்த சி சார்ஜ் சி தான் வந்து அதிகமான சார்ஜ் இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அ பார்ட்டிக்கல், ஓகே, அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம், அதனுடைய சார்ஜ் மைனஸ் கியூவு. ஓகே, யா, லெட் மீ சேஞ்ச் த கலர் ஆஃப் தி பென். எஸ், அ சார்ஜ் ஆஃப் மாஸ் எம், அதனுடைய சார்ஜ் மைனஸ் கியூ enters the region between the two charged plate. Okay, initially moving along x-axis. ஓகே, இனிஷியலி மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா vx. ஓகே, ரைட். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ அந்த டயக்ராமை இப்போ நான் வரைஞ்சிட்றேன். ஓகே, பாசிட்டிவ் பிளேட், ரைட். ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ் பிளேட் அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் த நெகட்டிவ் பிளேட். பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ் பிளேட்ஸ். அண்ட் வி நோ தட் த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ்லேருந்து ரேடியலி அவுட்வர்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டின் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரேடியலி இன்வர்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் அனுப்புகிறோம். ஸோ இதனுடைய சார்ஜ் வந்து மைனஸ் கியூப் அப்படின்னு சொல்லியாச்சு. இதனுடைய மாஸ் வந்து எம்ன்னு சொல்லியாச்சு. ஓகே, இதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா எல்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கேள்வியில் கொடுத்துருக்கு பாருங்கள். த லென்த் ஆஃப் த பிளேட் இஸ் எல் அண்ட் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இஸ் மெயின்டைன்ட் பிட்வீன் த பிளேட். இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அனுப்புகிறாங்க. என்ன ஆகும் அந்த நெகட்டிவ் சார்ஜை? கண்டிப்பாக டிஃப்ளெக்ஷன் ஆகும். எப்படி? வில் மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் பிளேட். ஓகே, ஷோ தட் த வர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த ஃபார் எட்ஜ். இதை வந்து நம்ம இப்போ சொல்லணும். இது வந்து இஸ் திஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வி வில் ஃபைண்ட். எப்படி? ரொம்ப சிம்பிளாக நம்ம
பயன்படுத்தலாம். We know that F which is equal to M times A. இல்லைனா we can also say Q times E. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இங்கே அதெல்லாம் நம்ம பெருசாக பயன்படுத்தலை. ஓகே, ஸோ we will consider mass into acceleration. கரெக்டா? ஸோ if I consider this, எப்படி எழுதலாம்? acceleration which is equal to F by M. force அப்படின்றது என்ன? Q times E by M. கரெக்டா? தெரியுதா? ரொம்ப தெளிவாக இருக்கா? எஸ். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் இங்கேருந்து அப்படியே டிஃப்ளெக்ஷன் ஆகுது இல்லையா, டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் தான் கண்டிப்பாக போகும். பாசிட்டிவ் பிளேட் தான் போகும், பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போது இட் டேக்ஸ் சம் டைம் இல்லையா, இங்கேருந்து அப்படி பெண்ட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். அப்போது வி கேன் சே தட் டைம் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, ஸோ விச் கேன் பி ரிட்டன் லைக், இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? எல், லென்த்து தான், லென்த் ஆஃப் தட் பிளேட். இதனுடைய வெலாசிட்டி என்ன சொல்லியிருக்காங்க? Vx அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வியில் தாங்க சொல்லியிருக்கு, நான் புதுசாக எதுவுமே ஆட் பண்ணல. என்ன கேட்குறாங்க? ஷோ தட் த வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் அட் த ஃபார் எட்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வி கேன் ரைட், ஸோ டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ut ப்ளஸ் 1/2 at ஸ்கொயரை தான் நம்ம பயன்படுத்த முடியும், பிகாஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ரிலேஷன் தான். அப்போ இந்த இடத்துல we know that this is 0, பிகாஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0 தாங்க. அதில் என்றைக்குமே நீங்கள் வந்து சந்தேகப்படவே கூடாது, அது எப்போவுமே அப்படி தான். ஓகே, தென் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ பார்த்தீங்கன்னா QE by M, T பார்த்தீங்கன்னா L/V ஸ்கொயர். ஸோ இது என்னது? T ஸ்கொயர் அப்படின்றனால L ஸ்கொயர் பை Vx ஸ்கொயர். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? டிஸ்டன்ஸ். ஸோ இது அப்படியே நம்ம இங்கே அடப்பவி வந்துருச்சே, சூப்பராக. அப்போ பார்த்தீங்கன்னா வி காட் தி ஆன்சர் இல்லையா? நமக்கு இதே ஆன்சர் தான் நமக்கு கொடுத்துருக்கு. பாருங்களேன், பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? Q சொல்லியிருக்காங்க, E சொல்லியிருக்காங்க, L ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. கொஷினில் பாருங்கள் சொல்லியிருக்கா, அது நமக்கு அப்படியே கிடச்சிருச்சா? ரைட். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க? 2 சொல்கிறாங்க, M சொல்கிறாங்க, Vx ஸ்கொயர் சொல்கிறாங்க, அதுவும் கிடச்சிருச்சா? எஸ். ஸோ வி ப்ரூவ்டு திஸ். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஹவு ஃபார். ஓகே, ஹவு ஃபார், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ அடுத்து பாருங்களேன், அந்த ப்ராப்ளமுடைய சின்ன கண்டினியூஷன் கூட சொல்லிக்கலாம். என்ன கேட்குறாங்க? டேக் த பார்ட்டிக்கல் இன் கொஷின் நம்பர் 14, அதாவது நம்ம இந்த ப்ரீவியஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான். ரைட். ஸோ அன் எலக்ட்ரான் ப்ரொஜெக்டட் வித் த வெலாசிட்டி. இப்போ பாருங்களேன், அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அந்த வெலாசிட்டி Vx இருக்குல்ல, அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 10⁻10. ஓகே, 4 × 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? 6 ஆக்சுவலாக அது, இது வந்து இங்கே 6 வரும், 10⁻6 அதனுடைய வேல்யூவை. ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், அதாவது இந்த பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். அப்போ 10⁻−2 மீட்டர் தான். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இஸ் 8.2x 10⁻, அந்த டேர்ம். ஓகே, 10⁻2 நியூட்டன் பர் கூலும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்கிறாங்க? 8.2 10⁻2 நியூட்டன் பர் கூலும். கொஷினில் இது இருக்குது, ஆக்சுவலாக அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தென் த எலக்ட்ரான் வில் ஸ்ட்ரைக் த அப்பர் பிளேட். கண்டிப்பாக நமக்கு தெரியும், பிகாஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்பர் பிளேட்டில் தான் போகுது, நம்ம முன்னாடி டயக்ராம்லேயே பார்த்தாச்சு. இஃப் த லென்த் ஆஃப் த பிளேட், அதாவது எல். ஓகே, லென்த் ஆஃப் த பிளேட். ஓகே, ஸோ எல் என்னது தெரியல, அந்த எல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டேக் தட் மாஸுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 9.1 10⁻−31. ஏன்னா எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த விடை வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வி லேர்ன்ட், நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, எஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு QE L ஸ்கொயர் டிவைடட் பை 2M Vx ஸ்கொயர். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா தான். என்ன கேட்குறாங்க? இந்த L கேட்குறாங்க. அப்போ L ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு S 2M Vx ஸ்கொயரு டிவைடட் பை QE. சிம்பிளாக முடிஞ்சது. ரைட். நமக்கு என்ன கேட்குறாங்க? L கேட்குறாங்க. அப்போ தேர் ஃபார் L விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர்
S 2m Vx square by Q times E. கரெக்டா? S நமக்கு என்ன தெரியும்? S என்றது 10 to the power minus 2 தெரியும். 2 தெரியும். 9.1 mass 10 to the power minus 31. Vx square இருக்கு. Vx உடைய வேல்யூ வந்து நமக்கு 4 into 10 to the power minus 4 into 10 to the power 6 ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட். அப்படியே வெளியே எடுத்துப்போனா அது தனியாக போயிடும். அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். 4 into 10 to the power 6ன்னு வச்சுக்கலாம். இது எல்லாம் ரூட் ஓவருக்குள்ளே. இது வந்து அப்படியே தனியாக மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா அது காமனான வெளியே அப்படியே எடுத்துட்டேன். Q உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 10 to the power minus 19. தென் இன்ட்டு நமக்கு அடுத்து என்ன இருக்குது? நமக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா we have E. E அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதுவும் நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க 8.2 10 to the power 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ you just substitute, you will get the value to be 3.3 10 to the power minus 2 meter. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா you will know the concept. ஓகே, ரைட். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம், டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான ஒரு கேள்வியாக தான் இருக்க போகுது. நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஷின்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் மை டியர் சில்ட்ரன் ஹியர். எஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? எலக்ட்ரிக், அதாவது ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியுமா, இல்லை டைரக்ஷன் சொல்ல முடியுமா, இல்லை நேச்சர் ஆஃப் த சார்ஜ் சொல்ல முடியுமா? அஃப்கோர்ஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியே வருது. ஸோ இட் ஷோஸ் த நேச்சர் ஆஃப் த சார்ஜ். ஓகே, சப்போஸ் இது இங்கே இது எதுவும் மென்ஷன் பண்ணல, இப்படி போட்டு இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு, இப்படி போட்டு இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போது ரேடியலி இன்வெர்ட்னா இது வந்து என்னது? நெகட்டிவ். ரேடியலி அவுட்வர்டாக இது என்ன? பாசிட்டிவ். அப்போ நேச்சர் ஆஃப் த சார்ஜ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆல்சோ. அண்ட் அது ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தையும் குறிக்குது. கிட்டே இருந்தால் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், தூரம் இருந்தால் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சரியான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. இட் ஷோஸ் ஆல் த திங். ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை குறிக்குது, டைரக்ஷனை குறிக்குது, நேச்சர் ஆஃப் சார்ஜையும் அது வந்து குறிக்குது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்களேன், இது இன்னும் சிம்பிளான கான்செப்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங், ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர், ரைட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் ரெப்ரசன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் டியூ டு சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ். இது பாசிட்டிவ் சார்ஜில் வருமா? வராது, ஏன்னா அது ரேடியலி அவுட்வேர்டு. அப்போது இதை நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பார்ப்போமே, இதுவும் வந்து கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஸோ வி ஹாவ் த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து பாருங்கள், இது அதே கான்செப்ட் தான். பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த நெகட்டிவ் சார்ஜ். ஆப்வியஸ்லி நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரேடியலி இன்வெர்ட் தான். அப்போ இதுதான் நமக்கு சரியான விட. இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், ரைட். அடுத்து இதை பாருங்கள், இது நீங்கள் கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் கரெக்ட்லி ஷோஸ் த டாப் வியூ. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க, யூஆர் அப்சர்விங் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ இது வந்து என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே இருக்கிற வியூ, ரைட். மேலே இருக்கிற வியூ இது. இப்போது பாசிட்டிவ் இந்த புரியும்னு நினைக்கிறேன். டாப் வியூவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? அவுட்வேர்டு. பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ இது எடுக்க முடியுமா? ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. ஆப்ஷன் ஏ அண்டு டி என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் சார்ஜ். இது என்னது? பாசிட்டிவ் பிளேட்டு. பாசிட்டிவ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், த கிவன் ஃபிகர் ஷோஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அரவுண்ட் 3 point சார்ஜஸ் ஏ, பி அண்ட் சி. ஸோ 3 சார்ஜ் கொடுத்துருக்கு, தெளிவாக தெரியுது. ஏவுடைய டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா. ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் சார்ஜ் பி அண்ட் திஸ் இஸ் சார்ஜ் சி. என்ன கேட்குறாங்க? விச் சார்ஜ் ஆர் பாசிட்டிவ். எதெல்லாம் பாசிட்டிவ்? ரேடியலி அவுட்வர்ட் எல்லாம் பாசிட்டிவ் சார். அப்போது ஏ, அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஃபஸ்ட்டு கேள்வியில் ஏ பாசிட்டிவ் சார்ஜ், பி வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக, ரேடியலி இன்வெர்ட். அப்போ அது நெகட்டிவ். என்ன கேட்குறாங்க? பாசிட்டிவ் தான். அப்போ சியில் பாரு வெளியே போகுது. அப்போ இதுதான் நமக்கு சரியான விடை. அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் சி, அதாவது சார்ஜ் ஏ அண்ட் சி தான் பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டாவது பாரு, விச் சார்ஜ் இஸ் த லார்ஜஸ்ட் மேக்னிடியூட் அண்ட் ஒய். கேள்வி ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா. ஸோ எந்த சார்ஜுக்கு வந்து
அதிகமான மேக்னிடியூட் இருக்குது. நீங்களே பாருங்கள், அப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்களேன் நம்பர் ஆஃப் லைன்ஸு. ஏல பார்த்தீங்கன்னா 1 2 3 தவிர ஏல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இதில் 7 இருக்குது. இது பாரு 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இதில் பாரு 1 2 3 4 5 6 7. அப்போ எதில் அதிகமாக இருக்கு? சிலே தான் அதிகமாக இருக்குது. ஸோ சி தான் இதுக்கு வந்து சரியான விடை. பிகாஸ் த டென்சிட்டி மேக்னிடியூட் வந்து வி டிட்டர்மைன் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தம். தேர்டு பாரு, இன் விச் ரீஜன் ஆர் ரீஜன்ஸ் ஆஃப் த பிக்சர் குட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பி ஜீரோ? எதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். எங்கே? நியர் ஏவா, நியர் பியா, இல்லை நியர் சியா, இல்லை எந்த இடத்துலையும் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வில் பிகம் இது தான், சார்ஜ் ஏல தான், அதாவது நியர் ஏ. ஓகே, நியர் ஏ தான். பிகாஸ் இது வந்து இதோட வந்து க்ளோஸ்ட், ரைட்டா? ஸோ அது வந்து அந்த சார்ஜோட டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ், பிகாஸ் தெர் இஸ் நோ அதர் சார்ஜ் டு அட்ராக்ட் ஆர் டு ரிப்பல். அப்போது இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பிகம் ஜீரோ. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பிகம் ஜீரோ. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு இருக்குது. அடுத்து இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இது என்ன சொல்லியிருக்கிறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டியூ டு காம்பினேஷன் ஆஃப் டூ நெகட்டிவ் சார்ஜ். இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். 2 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அது எந்த டயக்ராமை ரெப்ரசன்ஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இதுவா? கண்டிப்பாக கிடையாது. இதுவா? கிடையாது. இதுவா? நெகட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் தான் ஆகும். இது என்னது? அட்ராக்ஷன். அப்போ இதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் இது தான், ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து சரியான விடையாக நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. விச் ஆஃப் தெம் காம்பினேஷன், அதாவது சொல்லியிருக்காங்க மாதிரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் ரெப்ரசன்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டியூ டு த காம்பினேஷன் ஆஃப் 1 பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் 1 நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கே தெரியும் இதுதான். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வில் அட்ராக்ட். கண்டிப்பாக இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்கள், a non-uniform electric field is represented by the diagram. At which of the following point the electric field வந்து greatest in magnitude? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் இதுதான். இதோடைய விடை வந்து பார்த்தீங்கன்னா ஈதாங்க, இது அதனுடைய விடை. ஆனால் இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏ கொடுத்துருப்பாங்க, பி அப்படின்ற சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, சி அப்படின்ற ஒரு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, டி அப்படின்ற ஒரு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இ என்ற ஆப்ஷன் இல்லை, அதாவது இதுக்கு சாய்ஸஸ் இருக்கும்ல அதில். அப்போது இ அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக டி தான் வந்து இதனுடைய வேல்யூவை நம்ம பார்க்குறோம். பிகாஸ் இதுதான் வந்து எனக்கு க்ளோஸ்லி பேக்டு லைன்ஸ் எல்லாம் இந்த பாயிண்டில். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான விடையை நம்ம பார்க்குறோம். ஓகே, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், பொறுமையாக பாருங்கள். ரைட், which of the following curves shown cannot possibly represent electrostatic field lines? Which of the following curves shown cannot possibly represent the electrostatic field line? பாருங்க டயக்ராமை பாருங்க. What do you think? Which of the following curves shown cannot possibly represents electrostatic field அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது உங்களுக்கு சரியான விடையோ தோணுது? ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ். அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகுது? பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸில் போகுது, அதில் சந்தேகம் கிடையாது இல்லையா? ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் வந்து இந்த நெகட்டிவ்க்கு போகுது, கரெக்டு. இந்த பாசிட்டிவ் வந்து இந்த நெகட்டிவ் போகுது, அதுவும் கரெக்ட். ஆனால் இங்கே பாருங்களேன், இன்டர்செக்ட் ஆகுது. இப்படி வருது லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. இட் இஸ் ஆல்வேஸ் வில் நாட் இன்டர்செக்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு விடை வந்து இது கிடையாது. அடுத்து பாரு, இது வந்து ஆக்சுவலி வி லேர்ன்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் இட் ஷுட் பி ஆல்வேஸ் பர்பண்டிகுலர். இது பாரு, இப்படி இருக்குது டைரக்ஷன், கண்ணா பெண்ணான்னு இருக்குது. அப்போ இதுவும் இல்லை. இது பாரு, இது என்ன நமக்கு என்னன்னு தெரியல. ரைட், பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே பாரு, இப்படி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இது பாரு, இது நெகட்டிவ்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ளே போகுது, இது பாசிட்டிவ் சொல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியே வருது. பட் இட் ஷுட் நாட்
it should be continuous. இப்படி இருக்காது. So option C தான் நமக்கு சரியான விடை. Okay, which of the following curves shown cannot possibly represent the electrostatic field line? பாரு. Right? So this is the correct option. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, இதை விட சிம்பிள் சொல்லலாம். which of the following statement is not true about electric field line? இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது பார்ப்போமே. which of the following statement? electric field line start from positive and ends at negative. அப்பா இது உண்மைப்பா. not trueன்னு கேட்குறாங்க. two electric field line can never cross each other. கரெக்ட், இதுவும் ட்ரூ தான். which அதாவது electrostatic field lines do not form any closed loop. இதுவும் கரெக்ட் தான்ப்பா. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அடுத்து என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் cannot be taken as continuous curve. actually it is continuous இல்லையா? it is continuous. அப்போ இதுக்கு விடை என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. what is the answer for that? என்ன ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? think about it. இது எல்லாமே சரியான விடை. ஆப்ஷன் ஏவும் சரிதான், அதாவது உண்மை. இங்கே என்ன கேட்குறாங்க, நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாசிட்டிவ், இது உண்மையான பதில், இது உண்மையான பதில், எது பொய் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் பொய். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் cannot taken as curve, continuous curve. it is a continuous curve. cannot சொல்ல. இப்போ இதுதான் வந்து இதுக்கு சரியான விடையாக இருக்குது. ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள், புரியும் கண்டிப்பாக. இது பாருங்கள், SI யூனிட் ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய SI யூனிட்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய SI யூனிட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்ன சொன்னோம்? EA cos theta. கரெக்டா? லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் 0 டிகிரி. அப்போ மேக்ஸிமம் EA. ன்றது என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to force per unit charge area. இதனுடைய யூனிட் என்ன? ஃபோர்ஸ்ன்றது நியூட்டன், சார்ஜ்ன்றது கூலும், ஏரியான்றது என்னது? மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? நியூட்டன் கூலும் டு த பவர் -1 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் எங்கன்னா இருக்கா? எஸ், வி ஹாவ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றுமே கிடையாது, அது பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். ரைட், அடுத்த ப்ராப்ளம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா, லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் 0 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த திங். இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ ப்ரீவியஸ்லி வி லேர்ன்ட் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதை நீங்கள் ஒன்ஸ் அப்படியே கோ த்ரூ பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ML T to the power -3 A to the power -1. இங்கே வந்து M, அதாவது A அப்படின்றது என்ன? ஏரியா மட்டும் இங்கே நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏரியான்றது என்னங்க? ஏரியான்றது ரொம்ப சிம்பிள் தான், லென்த் இன்ட்டு பிரெத்து இல்லையா? ரைட்டு. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? L² நான் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ திஸ் பிகம்ஸ் ML³ T to the power -3 A to the power -1. ஸோ அவர் ஆன்சர் எது? இது எந்த ஆப்ஷன் இருக்குது? நீங்களே கெஸ் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள். அடுத்து சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். என்ன கேள்வி? சர்க்குலர் பிளேன் ஷீட் ஆஃப் ரேடியஸ். ஓகே, ஒரு சர்க்குலர் பிளேன் ஷீட் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய கான்செப்டில் இருக்கிறோம். ஒரு சர்க்குலர் பிளேன் ஷீட் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து 10 centimeter. So 10 to the power -2 meter. In a uniform electric field, okay, electric field, அதனுடைய strength பார்த்தீங்கன்னா 5 into 10 to the power 5 Newton per coulomb. Okay, making an angle 60 degree. Making an angle 60 degree with the field. Fieldக்கு அந்த plane sheet வந்து 60 degree. அப்போ obviously we can find the theta to be 30 degree. தெளிவாக தெரியுது. The electric flux through the sheet. அப்போ electric flux என்னவா இருக்கும்? We know that electric flux which is equal to EA cos theta. Right, EA cos theta. இங்கே theta உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிளேன் ஷீட்டு, இதுதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதனுடைய ஏரியா வெக்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? 90 டிகிரி தான். ரைட், இட் இஸ் இன்க்ளைன்டு. ஸோ இது எவ்வளோ இன்க்ளைண்டில் இருக்குது? இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் 60 டிகிரி.
ரைட்டா? அப்போ வாட் இஸ் தி ஆங்கிள்? திஸ் இஸ் நத்திங் பட் 30 டிகிரி. அப்போது எனக்கு வந்து என்ன ஆகிடும்? ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு 5 × 10⁵. ஏரியா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயரு. ஸோ பையனுடைய வேல்யூ ஆப்வியஸ்லி யூ நோ தட் இல்லையா? ஸோ பை அப்படின்றது வந்து 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயரு. ஸோ 10 × 10⁻² இன்ட்டு 10 × 10⁻². கரெக்டாக? தென் அதனுடைய காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி விச் இஸ் நத்திங் பட் √3/2. அப்படி நார்மலாக சால்வ் பண்ணுங்கள். யூ வில் கெட் த வேல்யூ. ஓகே, ஸோ யூ வில் கெட் த வேல்யூ டு பி 1.3 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விடை வந்து கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் தி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலா தானே. ஓகேவா? ரைட், அடுத்து பார்ப்போம். அடுத்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E which is equal to 2 × 10⁻3. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. is acting along the positive x-axis. The flux of this field through the square 10 cm on side each. ஓகே, ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனுடைய சைடு பார்த்தீங்கன்னா 10 10 10 10. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? E which is equal to 2 × 10⁻3 Nm/Coulomb. என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் பிளேஸ்டு, அதாவது இட் இஸ் அ பிளேன் வந்து பேரலல் டு YZ axis அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் 3 axis we have. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அந்த க்யூபை ப்ளேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஐம் பிளேசிங் த க்யூப் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டேர்ம். ஓகே, அந்த பிளேனை நான் அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு EA cos θ. EA cos θ அப்படி நமக்கு தெரியுது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இட் வில் கேன்சல். இந்த இடத்துல எனக்கு இதுவும் வந்து ஆட் ஆகிடும் பிகாஸ் சேம் டைரக்ஷன். அப்போ ஐ கேன் ரைட் தட் as E, ரைட். ஸோ 0 டிகிரி தானே, EA 0 டிகிரி. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1. அப்போ ஏரியா இல்லையா, சைடு இது வந்து ஸ்கொயர் அப்படின்றதுனால சைடு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், ஈன்றது என்ன கேள்வியிலே கொடுத்துருக்குறாங்க 2 × 10⁻3. சைடு ஸ்கொயருங்க. அப்போ 10 × 10 which is nothing but 100. தென் 10⁻² தானே, அப்போ 10⁻⁻4. ஸோ நார்மல் கேல்குலேஷன் தானே, ஒன்றுமே இல்லை அதில். அப்போ 20 Nm/Coulomb. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சரியான விடையாக இருக்க போகுது. பொறுமையாக பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கேல்குலேஷன். ரைட், ஸோ பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்வேஸ் டூ ரிவிஷன். இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். ஓகே, தேங்க்யூ. Help others with a smile.